கணியமிக்கல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையின் ஒரு வசனத்தில் பேசுகிற பொழுது வல்லதீன ஜாஉம் மின் பஅதிஹிம் யகூலூன, வல்லதீன ஜாஉம் மின் பஅதிஹிம், மக்களில் சிலர் என்ன எப்படி துஆ செய்வார்கள்னா, ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானில் எங்களை முந்திவிட்ட மக்களை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. அதே நேரத்தில் அவர்கள் இன்னும் தொடர்ந்து துஆ செய்வார்கள், ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமானி வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம் சொல்லுவாங்க. அதாவது மரணித்து விட்ட மக்களின் மீது எங்களுடைய மனதில் ஏதாவது எந்த ஒரு பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாத வகையில் எங்களை ஆக்கி வைப்பாயாக என்கிற கருத்தோடு ஒரு துஆவையும் செய்வார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இந்த ஆயத்தை இமாம்கள் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் மதீனாவாசிகளுக்காக இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்று சொல்லுவார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, மக்களில் ஒருவர் இன்னொருவரை விட அதிகமான அருட்கொடைகளை நியமத்துகளை பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னால், யதார்த்தமாக உள்ளத்தில் ஒரு காழ்ப்புணர்ச்சி வருதல் என்பது படைப்பின் அடிப்படையில் சகஜமான ஒரு விஷயம். அண்ணன் தம்பி என்று 2 நபர்கள் இருக்கிறார்கள். இருவரும் ஒரே வியாபாரத்தையோ அல்லது வேறு வேறு வியாபாரத்தையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் செல்வத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறார், இன்னொருவர் சராசரியாக இருக்கிறார் என்று சொன்னால், யதார்த்தமாகவே சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் தன்னுடன் பிறந்த நல்ல நிலை இருக்கக்கூடிய அந்த சகோதரரின் மீது அவருடைய உள்ளத்தில் யதார்த்தமாக ஒரு காழ்ப்புணர்ச்சி என்பது தோன்றும். நாம் 2 பேரும் ஒரே மாதிரி தான் கஷ்டப்படுறோம், ஒரே மாதிரி தான் சம்பாதிக்கிறோம், ஆனால் அவரிடத்திலே செல்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதே என்று யதார்த்தமாய் உள்ளத்தில் எண்ணங்கள் தோன்றுதல் என்பது சகஜமான விஷயம். இது மாதிரியான எண்ணப்பாடுகளை விட்டு நாம் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த மாதிரி நீங்கள் எண்ணம் கொண்டாதீர்கள், இது தவறு என்று பேசுவதை விட யதார்த்தமாய் உள்ளத்தில் வருதல் சகஜம் என்று இமாம்கள் சொல்லி தந்து அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ்விடத்தில்னு சொல்றார். இது யாருக்கு ரொம்ப சரியாக பொருந்தும் என்று சொன்னால், மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு இந்த வசனம் மிக சிறப்பாக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. மதீனாவில இருந்து காலம் காலமாக வாழ்ந்து அவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்களாக உள்ளூர்வாசிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே இருந்து வியாபாரம் செய்வதற்காக அல்ல, அகதிகளாக ஊரை விட்டு விரட்டப்பட்ட முஹாஜிர்கள் அகதிகளாக மதீனாவிற்குள்ளால் வருகிறார்கள். வரக்கூடிய முஹாஜிர்கள் அந்த மதீனத்து மண்ணில் இருந்து சம்பாதித்து ஒரு பெரும் செல்வந்தராக மாறிப்போனார்கள். மதீனாவின் செல்வந்தர்கள் யார் என்று பட்டியல் போட்டால் அதுல வரக்கூடிய நபர்கள் எல்லா மக்களுமே பெரும்பாலும் முஹாஜிர்களாகத்தான் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவாசி, ஆனால் அந்த ஊரில் அவர்களுக்கு ஒரு பெரும் செல்வம், பெரிய ஒரு வியாபார பொருள் செல்வம் எல்லாமே இருந்தது. மதீனாவாசிகளுக்கு ஒரு கிணறு தேவை என்று இருக்கும் பொழுதும் கூட அதை யார் வாங்கி தருவது என்கிற பேச்சு வருகிற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு வந்து வாங்கி தந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபி கையில 10 பைசா இல்லாமல் மக்காவுல தன்னுடைய எல்லா சொத்தையும் விட்டுவிட்டு வெறும் கையாக மதீனாவுக்கு வந்தார்கள். இருந்தார்கள், சம்பாதித்தார்கள். ஒரு காலம் எப்படி மாறிப்போனது, பெரும் செல்வத்திற்கு அவர்கள் சொந்தக்காரராக மாறிப்போனார்கள். இப்படி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த மக்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி இருந்தார்கள், கல்வியில் முன்னேறி இருந்தார்கள். அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரமும் அவர்களிடத்தில் தான் இருந்தது. மக்காவை யார் ஆட்சி செய்தார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செஞ்சாங்க. அவர்களுக்கு பின்னால் யார் ஆட்சி செய்தார்? அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக மதீனாவை ஆட்சி செய்தது மக்காவாசிகள். அதாவது மக்காவிலிருந்து பிழைப்புக்காக ஒரு அகதியாக வந்தவர்களிடத்திலே அவர்கள் ஆட்சியையும் கொடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்களுடைய மனசுல ரில் என்று சொல்லப்படக்கூடிய காழ்ப்புணர்ச்சி இல்லை. இவங்க நம்மிடத்தில் கிடைக்க வந்தவர்கள், நம்மை நாடி வந்தவர்கள், தங்குவதற்கு இடமில்லாமல் நம்மை நாடி வந்தவர்கள், இப்படி சம்பாதித்தாங்களே, இப்படி நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களே என்கிற எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை.
வருவதை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்று இந்த வசனம் இஸ்லாமுக்கு பேசுகிறது. எனவே ஒரு முக்மீனுடைய உள்ளம் என்பது எல்லா நேரத்திலேயும் எப்படி இருக்க வேண்டும்னா, வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி அல்லது மரணித்துவிட்ட மக்களாக இருந்தாலும் சரி, எல்லா நபர்களின் மீதும் உள்ளத்திலே ஒரு நல்ல எண்ணம் இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹுடைய காலத்தில் நடந்த பிரபல்யமான ஒரு வரலாறு. நிறைய நபர்கள் இதை நினைவில் வைத்திருக்கலாம். இங்கே நினைவு கூர்ந்தால் பொருத்தமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் என்ன சொல்லுவாங்க, இதோ உங்களுக்கு மத்தியில் ஒரு சொர்க்கவாசி வரப்போகிறார். திரும்பி பார்க்கிற பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு சஹாபி தாடியில தண்ணீர் சொட்டு கொண்டிருக்கும், கையில் செருப்பு இருக்கும், பள்ளிவாசலுக்குள்ளால் வருவார்கள். 2வது நாள் 3வது நாள் தொடர்ந்து அந்த சஹாபிக்கு மட்டுமே உள்ளே வந்து கொண்டிருப்பார். ஒரு சஹாபியை அவரிடத்தில் சென்று அவருடைய விருந்தினராக அவருடைய வீட்டில் தங்கியிருந்து ஏதாவது அமல் செய்கிறாரா என்று பார்த்துவிட்டு கடைசியில் அந்த சஹாபியிடத்தில் கேட்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் தொடர்ந்து ஒரு சொர்க்கவாசி வருவார் என்று சொன்ன பொழுது நீங்கள் தான் உள்ளே வந்தீர்கள், என்ன நல்லமல்கள் செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது என்னுடைய மனதளவில் நான் யார் மீதும் கால் புணர்த்தி கொள்ளவில்லை. அவர் அப்படி முன்னேறிவிட்டார், இவர் இப்படி சம்பாதித்து விட்டார், அவர் நன்றாக இருக்கிறார் என்கிற ஒரு கால் புணர்ச்சி இல்லாமல் என்னுடைய உள்ளத்தை நான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்கிறேன், அதற்கு தொடர்ந்து முயற்சி செய்கிறேன் என்று சஹாபி சொன்ன பொழுது, இது மட்டுமே உங்களுக்கு சொர்க்கவாசியாகுவதற்கான தகுதிக்கு போதுமானதாக இருக்கிறது, எங்களுக்கு அந்த நிலைமை வருவதில்லை என்று கவலைப்பட்டு விட்டு வந்தார்கள் அந்த சஹாபி என்கிற வரலாறை நாம் பதிவு பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் எப்படி மரணிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவே தவிர உங்களில் யாரும் மரணித்து விட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உள்ளத்தளவில் மனிதர்கள் மீது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மீதும் ஒரு மனிதனுக்கு எல்லா நேரத்திலேயும் நல்லெண்ணம் இருக்க வேண்டும். நமக்கு வரக்கூடிய லாபம் அல்லாஹ்வால் வந்தது, நமக்கு வரக்கூடிய நஷ்டமும் அல்லாஹ்வால் ஏதோ ஒரு நல்லதுக்காக வந்தது, இதன் மூலம் ஏதாவது செய்திருக்கும் என்று நாம் பார்க்கக்கூடிய எல்லா சூழ்நிலையையும் சாதகமாக நல்ல விதமாக பார்த்து இறைவனையும் நல்ல விதத்தில் நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டும். மரணித்துவிட்ட உயிரோடு இருக்கக்கூடிய உடன் பிறந்த பெற்றெடுத்த அனைத்து மக்களையுமே நாம் நல்ல விதத்தில் பார்க்க வேண்டும், நல்ல விதத்தில் நம்முடைய உள்ளத்தில் அவர்கள் மீதான எண்ணத்தை வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருக்கிற பொழுது நாம் சொர்க்கவாசியாக மாறிப்போவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்ன காரணம், சொர்க்கத்திற்குள்ளான ஒரு மனிதன் நுழைகிற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை, காழ்ப்புணர்ச்சியை வெளியே எடுத்து விடுவான். எல்லா சொர்க்கவாசியும் ஒரே அந்தஸ்தில் இருக்க மாட்டாங்க. ஒருவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார், ஒருவர் குறைவான அந்தஸ்தில் இருப்பார். ஆனால் அவர்களுக்கு மத்தியில குரோதமோ காழ்ப்புணர்ச்சியோ இருக்காது. சொர்க்கவாசியின் பண்பாக பரிசுத்தமான உள்ளத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்தி இருக்கிறான். நாமும் துன்யாவில் வாழ்கிற பொழுது நல்லெண்ணத்தோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல செய்தி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த நல்லவன் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.